இவ்ளோ சீக்கிரம் இவருக்கு இப்படியா நடக்கணும்? திரைத்துறையினரும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மதயானை கூட்டம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மாரடைப்பினால காலமாயிருக்காரு. மதயானை கூட்டம், ராவண கூட்டம் இந்த படங்களுடைய இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் இப்போ காலமாயிருக்காரு. இவரு பரம்பக்குடியை சேர்ந்தவர். சினிமால நடிக்கிற ஆசையில சென்னைக்கு வந்ததா சொல்லப்படுது. இயக்குனர் பாலு மகேந்திரா கிட்ட உதவியாளரா பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்துல நடிகரா அறிமுகமானாரு. சசிகுமார் நடித்த கொடிவீரன் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. ஆடுகளம் படத்துக்கு வெற்றிமாறன் சார் கூட சேர்ந்து வசனமும் எழுதியிருக்காரு. சென்னை ரெட்டில்ஸ் பகுதியில் இருக்கிற விக்ரம் சுகுமாருடைய வீட்டுல அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுது. கடைசியா சாந்தனுவை வச்சு ராவண கூட்டம் அப்படின்ற படத்தையும் இயக்கி இருந்தாரு. 3வது படத்துக்கான வேலையும் போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இவருடைய மறைவு நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு. இத பத்தி சாந்தனு அவர்கள் சொல்லும் போது, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு தருணத்தையும் எப்பவுமே போட்டுருவேன். ரொம்ப விரைவா சென்று விட்டீர்கள் அப்படின்னு தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.